ஈரான் தாக்குதலால் மேற்காசிய நாடுகளில் போர் மேகம் சூழ்ந்திருக்கும் நிலையில் துபாயில் வேலைக்காக சென்று உயிரிழந்த கணவரின் உடலையும் அவருடன் பணியாற்றிய தனது 2 மகன்களையும் மத்திய மாநில அரசுகள் மீட்டு அழைத்து வர கோரி ஆட்சியரிடம் யசோதா என்பவர் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார். எங்க அப்பா அழகுமலை துபாய்க்கு வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காண்டி போயிருந்தவர் தான். எங்க அன்னைங்களும் குடும்ப கஷ்டத்துக்காண்டி தான் இங்க படிச்சும் வேலை இல்லாம அங்க போய் இருந்தாங்க. எங்க அப்பா போய் 5 மாசம் தான் ஆகுது. உடல்நல குறைவால அங்க இறந்துட்டாரு. என்ன எப்படி இறந்தாரு, எத்தனை மணிக்கு இறந்தாரு எதுவுமே எங்களுக்கு தெரிய வரல. அண்ணன் அங்க வேலை பார்க்கறதுனால பக்கத்துல இருக்கவங்க தகவல் சொல்லி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு சொன்னதுன்னா 4 நாளாச்சு எங்க அப்பா இறந்து. வெள்ளிக்கிழமை இறந்தாங்க. வெள்ளிக்கிழமை இறந்து இன்னும் என்ன ஏது அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணாலும் எதுவும் எடுத்துற மாதிரி எதுவும் தெரியல. எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கொடுக்கல. எங்க அண்ணங்க தான் அங்க போய் இப்ப இருக்காங்க. எங்க அண்ணங்க பாக்கறனால எங்க அண்ணனையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அங்க வார் நடக்கிறதுனால வெளியில அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கு, லீவு, ரத்து எல்லாமே பண்றதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு எங்கேயும் என்ன பண்றதுன்னு தெரியல, அங்கேயும் என்ன பண்றதுன்னு தெரியல. கலெக்டரை பார்த்து இந்த மாதிரி எங்க அப்பா எங்க அண்ணங்க எல்லாரும் வரணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்கோம். அவங்க அடுத்த நடவடிக்கை இங்க இருந்து எல்லாம் முடிஞ்சது அங்கதான் இனிமே பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க என் பேர் அனுஷியா. அங்க நடவடிக்கை எடுத்தாதான் இனிமே பண்ண முடியும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமர் இந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாமே எங்களுக்கு உதவி பண்ணி எங்க அப்பாவை வெகு சீக்கிரமா தமிழ்நாட்டுக்கு அனுப்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.